Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard maths chapter 9 exercise 9.3 ல problem number அத first problem third option பார்க்கலாம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Third option integral 0 to 1 root of 1 minus x by 1 plus x into dx. இந்த ப்ராப்ளத்தை நம்ம I ன்னு எடுத்துக்கலாம். I equal to integral 0 to 1 root of 1 minus x by 1 plus x into dx. ஓகேமா, இந்த ப்ராப்ளத்தை பார்க்கும்போது நமக்கு ஃபார்முலா டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. ஒரு சில ப்ராசஸ் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ சின்ன மாடிஃபிகேஷன் நம்ம பண்ண போகிறோம். என்ன மாடிஃபிகேஷன்னா, இன்னர் டேர்மில் டினாமினேட்டில் இருக்கலாமா அந்த டேர்முக்கு நம்ம கான்ஜுகேட் எடுக்க போகிறோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம எடுக்க போகிறோம். அதாவது என்னென்னா, அங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் எடுக்கணும் இல்லையா. பை ஈக்குவல் டு தட் இஸ் இன்டெக்ரல் அப்படியே போட்டுக்கலாம். 0 to 1 நியூமரேட்டர் அப்படியே இருக்கட்டு 1 minus x by டினாமினேட்டர் ஆல்சோ சேம் பெருக்கல் 1 plus x இருக்குது. இதுக்கு நம்ம கான்ஜுகேட் எடுக்கும்போது என்ன வரும்? நியூமரேட்டரில் 1 minus x divided by 1 minus x into dx. இப்போ இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். இது ரெண்டும் கேன்சல் ஆகி நமக்கு மேலே ஃபஸ்ட் டேர்ம் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் தட் இஸ் வேல்யூ மாறாது. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். I equal to integral 0 to 1 நியூமரேட்டரில் 1 minus x into 1 minus xனா 1 minus x the whole square divided by a plus b a minus b. இதில் என்ன ஃபார்முலா யூஸ் ஆகுதுன்னா, இது வந்து a plus b a minus b. ஃபார்முலா என்ன வரும்? a plus b into a minus b னா ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இல்லையா. அந்த ஃபார்முலா தான் நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே ஏக்கு பதிலாக 1 இருக்குது. ஸோ 1 ஸ்கொயர்னா 1 மைனஸ் இல்லையா, மைனஸ் b ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு தான் நம்ம டோட்டல் ரூட் இன்ட்டு dx. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரூட்டை செப்பரேட் பண்ண போகிறோம். நியூமரேட்டருக்கு செப்பரேட் ரூட்டு, டினாமினேட்டருக்கு செப்பரேட் ரூட்டை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். I equal to integral 0 to 1 நியூமரேட்டருக்கு நம்ம வந்து ரூட் எடுக்கும்போது இந்த 2ம் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும்? 1 minus xன்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் நம்ம அப்படி பண்ண முடியாது சரியாமா. இது வந்து தி ஹோல் ஸ்கொயர் இருந்ததுனால அந்த ரூட்டும் இந்த 2 நமக்கு கேன்சல் ஆச்சு. இந்த இடத்துல செகண்ட் டேர்முக்கு மட்டும் தான் ஸ்கொயர். ஸோ நமக்கு என்ன வரும்? இந்த மாதிரி கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேமா. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல இன்டெகிரேஷனை பொறுத்த வரைக்கும் இது ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். புரியுதாமா? அதாவது நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை த ஹோல் டேர்ம் மைனஸ் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய செகண்ட் டேர்ம் டிவைடட் பை த ஹோல் டேர்ம். அப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அப்போ I ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 to 1 நியூமரேட்டரில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1. ஸோ 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் போட்டுக்கலாம். சேம் இன்டெகிரல் 0 to 1 நியூமரேட்டரில் எக்ஸ் இருக்குமா, அப்போ எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேம்மா. இந்த இடத்துல நம்ம இது வந்து ஃபார்முலா மெத்தடுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேம்மா. யூஸ் ஃபார்முலா நமக்கு என்ன ஃபார்முலானா, இன்டெக்ரல் இது வந்து கான்ஸ்டன்ட் இல்லையா. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஃபார்முலா இருக்குது. அதாவது என்னென்னா, இன்டெக்ரல் dx by root of a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஃபார்முலா வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. ஓகேம்மா. இந்த ஃபார்முலா தான் நமக்கு இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப்பில் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அப்போ I ஈக்குவல் டு இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் தான் இருக்குது. எக்ஸ் பை ஏக்கு பதிலாக நமக்கு 1 இருக்குது. ஸோ 1 தி ஹோல் பவர் லிமிட் நமக்கு என்ன வரும்? 0 to 1 மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சின்ன ஃபார்முலான்னு சொல்கிறத விட சின்ன டெக்னிக் ஷார்ட்கட் மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம். என்னென்னா, இதுக்கு நமக்கு டேரெக்டாக ஃபார்முலா கிடையாது. நமக்கு ஒரு மெத்தட் தெரியுமா? அதாவது நியூமரேட்டர் வந்து தட் இஸ் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு நியூமரேட்டர் கிடைத்தால், புரியுதாமா? டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டர் கிடைத்தால் லாக் ஃபார்முலா இருக்குது. பட் இந்த இடத்துல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, ரூட் இருக்குது. ஸோ ரூட் இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ண அந்த மாதிரி டெக்னிக் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது என்னன்னா, இப்படி எழுதிக்கோங்க. அதாவது தட் இஸ் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ரூட்டுக்குள்ளே என்ன டேர்ம் இருக்குதோ பாருங்கள், டினாமினேட்டரில் ரூட்டுக்குள்ளே என்ன டேர்ம் இருக்குதோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது நியூமரேட்டரில் கிடைத்தால். புரியுதாமா? இப்போ இந்த இடத்த நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். வரக்கூடிய ஆன்சர் வந்து நமக்கு நியூமரேட்டரில் இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா பாருங்கள், 2 இன்ட்டு இந்த டேர்ம் அப்படி எழுதிக்கோங்க சரியாம்மா. 2 இன்ட்டு ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்.
இது வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட். புரியுதாமா? திருப்பி நான் சொல்கிறேன். டினாமினேட்டரில் என்ன டேர்ம், ரூட்டுக்குள்ளே என்ன டேர்ம் இருக்குதோ அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ரூட்டை தவிர்த்து, சரியாம்மா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டர் நமக்கு கிடைத்தால் இந்த ஃபார்மில் நம்ம அப்ளை பண்ணலாம். 2 இன்ட்டு இந்த ரூட்டோட சேர்த்து அதை நம்ம எழுதணும். அப்படியே நமக்கு இங்கே வரலாம் பார்ப்போம். இந்த இடத்துல ரூட்டுக்குள்ளே என்ன டேர்ம் இருக்குது? 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். 1 நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, கான்ஸ்டண்ட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 விட்டுடலாம். அடுத்து எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்னமா நமக்கு கிடைக்கும்? 2x கிடைக்கும் இல்லையா? மைனஸ் இருக்குது, சரி எனிவே மைனஸ் அப்படி இருக்கட்டும், 2x கிடைக்கும். அந்த 2x இப்போ நியூமரேட்டரில் இருக்கான்னு பார்க்கலாம். நமக்கு 2x வந்து நியூமரேட்டரில் இல்லை, பட் 2 மிஸ் ஆகுது. அப்போ நம்ம 2 வந்து மிஸ் ஆகுறத நம்ம மாடிஃபை பண்ணலாம் இல்லையா? ஈஸியாக மாடிஃபை பண்ணலாம். மைனஸ் இருக்குது இல்லையாம்மா? ஸோ மைனஸ் 2x வந்து நமக்கு வேணும். ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது, இந்த ஸ்டெப்பில் நமக்கு மைனஸ் அவைலபிள். அப்போ எது மிஸ் ஆகுது? 2ங்கிற நம்பர் வந்து நமக்கு மிஸ் ஆகுது. ஸோ இதிலே நம்ம சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். என்ன மாடிஃபிகேஷன்னா, இந்த இடத்துல இந்த மைனஸ் நான் உள்ளே கொண்டு போயிடுறேன், சரியாம்மா? இந்த மைனஸ் நம்ம உள்ளே கொண்டு போகிறோம். ஸோ இதை ப்ளஸ் ஆக்கிடலாம். 1/2 நான் ஆட் பண்ணுறேன், சரியாம்மா? ஏன்னா 2 நமக்கு வேணும் இல்லையா? நியூமரேட்டரில் 2 ஆட் பண்ணும்போது வேல்யூ மாறாமல் இருக்கிறதுக்கு 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அதான் 1/2. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ப்ராக்கெட் 2 இன்ட்டு 2 நம்ம மல்டிப்ளை பண்ணக்கூடிய 2. ஆல்ரெடி இதுக்கு வெளியில் ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? அந்த மைனஸ் தான் இந்த மைனஸ். புரிஞ்சுதாம்மா? வெளியில் இருக்கிற மைனஸ் நான் உள்ளே கொண்டு போயிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ் இல்லையா? இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது. 2x டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். புரிஞ்சுதாம்மா? இதில் இன்டகிரேஷன் போட்டுக்கலாம். இன்டகிரேஷன் 0 to 1 இன்ட்டு dx. புரிஞ்சுதா? இப்போ இந்த இடத்த நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய டேர்மை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போது 2x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x கிடைக்கும். அதுக்கிட்ட ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 2x வந்து எங்கே வேணும்? நியூமரேட்டரில் வேணும். இருக்குதா நமக்கு? மைனஸ் 2x நமக்கு நியூமரேட்டரில் இருக்குதா? இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அப்போ I ஈக்குவல் டு, ஃபஸ்ட் ஸ்டெப் அப்படி எழுதிக்கலாம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் போட்டுக்கலாம் 1/0 ப்ளஸ் 1/2 கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேம்மா? இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 2 இன்ட்டு ரூட் ஆஃப் த டேர்ம். ஸோ 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். புரிஞ்சுதாம்மா? இவ்வளோ ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பிரகாரம் நமக்கு கிடச்சிருக்கு. யூஸ் தி ஃபார்முலா. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம தட் இஸ் இது அப்ளை பண்ணலாம், சரியாம்மா? லிமிட் 1 0 லிமிட். இப்போ நம்ம இந்த 2 வந்து கட் ஆகும் இல்லையாம்மா? இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். வேணா அப்ளை தி லிமிட் எழுதிக்கோங்க. அப்ளை தி லிமிட். அப்போ I ஈக்குவல் டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0. இது வந்து ஃபஸ்ட் டேர்ம். ப்ளஸ் போட்டுக்கோங்க. இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இந்த ரூட்டுக்குள்ளே நம்ம அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது 1 மைனஸ் 1 இல்லையாம்மா? ஸோ 1 மைனஸ் 1னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் 1 மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 0. ஸோ 1 மைனஸ் 0. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். I ஈக்குவல் டு சைனுக்கு சைன் ஆஃப் எந்த டிகிரிக்கு நமக்கு 1 கிடைக்கும்னா π/2 90 டிகிரி, சரியாம்மா? π/2க்கு தான் நமக்கு 1 கிடைக்கும். சைனுக்கு 0 டிகிரி நமக்கு 0. ஸோ விட்டுடலாம். இதுவும் நமக்கு 0. புரியுதாம்மா? இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு பாருங்கள், π/2 மைனஸ் 1. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான ஆன்சர். புரிஞ்சுதாம்மா? இந்த 2 ஃபார்முலாவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம்.